அதே மாதிரி வியாபாரத்தில் நீ முதல் போடுற 100 ரூபாய் முதல்ல போட்டு ஒரு பொருள் வாங்கினேன், 110 ரூபாய்க்கு வித்துட்ட. இப்போ உன் முதல்ல என்னாச்சு? போயிருச்சு. வட்டியில் என்னாச்சு உன் முதல்ல? அந்த 10,000 ரூபா அப்படியே இருக்கு. புரியுதா? டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. அந்த முதல் உனக்கு போயிருச்சா கை விட்டு? அந்த முதல் அப்படியே இருக்கும். புரியுதா இல்லையா? 6 மாதம் டைம் வச்சு 10,000 ரூபா கொடுத்துட்ட. 6 மாதம் கழிச்சு அவன் 10,000 ரூபா கொடுப்பான்ல. இப்போ நீ ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே நீ 3,000 ரூபா சம்பாதிச்சிட்டே இல்லை, மாதம் 500 ரூபான்ட்டு. அப்போ வியாபாரத்தின் மூலமாக நீ அதே 3,000 ரூபா சம்பாதிச்சேன்னா உனக்கு 10,000 ரூபா போயிடும். ஆனால் இவனுக்கு அந்த 10,000 ரூபா முழுசாக அப்படியே நிற்கிது. ஆனால் அது 3,000 ரூபா சம்பாரித்து கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி உன் பாக்கெட்டுக்கு வந்துடும். இங்கே நீ ஒரு சப்பல் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே அந்த சப்பலும் போயிடும், நீ போட்ட அந்த 100 ரூபாயும் போயிடும். புரியுதா? இங்கே எப்படி நீ அதுலேருந்து காசு நீ மாதம் மாதம் ஒரு தடவைக்கு நிறைய தடவை சம்பாதிப்ப. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவ? போட்ட காசு உன் பாக்கெட்டுக்கு மறுபடியும் திரும்பியும் வந்துடும். எவ்வளோ இதில் டேஞ்சர் இருக்கு. இதெல்லாம் நிறைய பிரச்சனை. அப்போ இதில் டோட்டலாக பார்த்தேன்னா மனித குலத்துடைய ஆற்றல், திறமை, உழைப்பு, பொருள் எல்லாமே முடங்கி போகும், வளர்ச்சி ஆகாது. இதனால் என்ன ஆயிரும்? எல்லாரும் விரக்தி அடைஞ்சிடும். விரக்தி அடைஞ்சு இது போயிடுவோம். இதெல்லாம்